பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 6 verse 6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே தேவனால் அழைக்கப்பட்டு எகிப்தியரிடத்துல வந்து பார்வோன் இடத்துல வந்து தேவ ஜனங்களை நீ போக விட வேண்டும் என்று சொல்லி அற்புதங்களை எல்லாம் அவர் காட்டுகிறார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே பார்வோன், இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க போல, அவங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப இல்லை போல, அதனால தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி வேலையை அவன் இன்னும் அதிகப்படுத்தினான். அது நிமித்தமாக அந்த ஜனங்கள் எல்லாம் மோசேயின் இடத்துல முறையிடும்படியாக அவர்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்ப்பாராக என்றார்கள். அப்போது அவங்களுக்கு ரொம்ப கோவம். என்ன கோவம்னா, அவங்க நினச்சாங்க நம்ம போயிடலாம், எகிப்தின் அடிமைத்தனம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நடந்தது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. என்ன நடக்குது? வேலையினுடைய பலு இன்னும் அதிகமாகி விட்டது. இதுவரைக்கும் வந்து இத்தனை செங்கல் இன்னைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதுக்குரிய ரா மெட்டீரியல்ஸு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் எந்த அளவுக்கு செங்கல் பண்ணாங்களோ அதே அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த வேதனையை தாங்க முடியல. அப்போ வந்து அவங்க மோசேயின் இடத்துல முறையிடுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்துட்டீங்களே, எங்களை கொல்லும்படி பட்டயத்தை கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அவங்க கையில் அப்படின்னு சொல்லி முறையிடுகிறார்கள். ஆமென். அப்பொழுது மோசே தேவ சமூகத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். அல்லேலூயா. மோசேயே ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் போய் பேசுனது நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு உபத்திரவம் அதிகமாகி இருக்கிறது ஆண்டவரே, நீரும் விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறீரே அப்படின்னு சொல்லி மோசே தேவனிடத்தில் போய் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்து நிமித்தம் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் திட்ட தெளிவாய் சொல்றாரு, நான் அவங்கள மீட்டு எடுப்பேன். நான் யெகோவா தேவன், நான் பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நான் நினைத்திருக்கிறேன்
அவர்கள் ஜனங்களை வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவங்கள ஓங்கிய புயத்தினால நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். சில இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், சில நேரங்களில் நம்ம சில காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அது உடனடியாக துரிதமாக இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களா, நாளைக்கே என் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, நான் அவனை விடுதலை பண்ணுவேன்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேதனை டபுளாக மாறிடுச்சு, பிரச்சனை இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே, இப்போ வித்தியாசமாக இருக்குது. சில நேரங்களில் அப்படி தான் நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல, மோசேயின் இடத்துல ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிற 6வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் நீக்குவேன், நான் அதை விடுவிப்பேன். உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலோ மகா தண்டனைகளினாலோ உங்களை நான் மீட்டு கொண்டு வருவேன். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஸ்டோரி, இந்த கதையினுடைய முடிவு தெரியும். அதனால் நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவர் உண்மையாக இதை செய்து முடித்தார். ஆமேன். செய்தாரா இல்லையா? செய்தார் இல்லையா? ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு அது தெரியல. அதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அவன் அவ்வளோ கடினப்படுத்தி கடைசியில் தான் அவன் விடுதலை பண்ணுறான். அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிந்து போகும், விடுதலை உண்டாகும், சுமைகள் நீங்கும், வேதனைகள் மாறும். ஆண்டவர் அதை வாக்காக இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஓங்கிய கையினால் அவங்கள மீட்டு எடுப்பேன், தண்டனை கொடுப்பேன். எகிப்தியருக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா? எகிப்தியருடைய என்டையர் ஆர்மியையும் செங்கடல் அவிழ்த்து போட்டது, அப்படியே மூழ்கி போட்டது. ஆமேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் மிலிட்ரி அவங்க திருப்பி தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் நம்மளுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை அது 2 மடங்கு கூடுதலான மாதிரி தெரியலாம், ஆனால் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அது போய்விடும். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலோ மகா தண்டனையினாலோ உங்களை மீட்பேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?